to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 2:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சிறிய கனவுகளுக்காக அமர்ந்து விடாதீர்கள். தேவன் தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அவர் உங்களுடைய மகிமைக்காக அல்ல, தம்முடைய மகிமைக்காக உங்களை உயர்ந்த இடங்களில் வைப்பார். இன்றைக்கு என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்ற வசனத்தை தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிற வண்ணம் தேவன் தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் எனக்கு ஒரு வேலை இருந்தால், எனக்கு ஒரு வீடு இருந்தால், எனக்கு ஒரு குடும்பம் இருந்தால் அது எனக்கு போதும், திருப்தியாக இருப்பேன் என்று கூறலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களை உயர்வான இடங்களில் வைப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அப்போது உங்கள் மூலம் அவரது நாமம் மகிமைப்படும். ஆம், ஒருவேளை நீங்கள் வேறு ஓரிடத்தில் வேலை கிடைப்பதற்காக காத்திருக்கலாம். நல்ல நிறுவனத்தில், வேறு ஒரு நாட்டில் அல்லது உங்களுடைய வேலையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல காத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நான் என் வேலையில் முன்னேறுவதற்கான வழியே தென்படவில்லை என்று கூறலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேசங்கள் உங்களுக்கு சொந்தமானவை என்று கூறுகிறார். அவர் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். தேவனிடத்தில் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட வேதத்தில் உள்ள யாபேசின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. யாபேசின் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். எவ்வளவு வேதனை தருகிற ஒரு பெயர்! அவனை யாபேஸ் என்று அழைக்கும் போதெல்லாம் அவன் வேதனைப்பட்டிருப்பான். அந்த வலியும் வேதனையும் அவனை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து வந்தது. அவனுடைய சூழ்நிலைகளை ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆகவேதான் அவன் ஆண்டவரிடம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் தேவன் அவனை கனம் பண்ணினார். ஆண்டவர் அவனுடைய எல்லையை பெரிதாக்கி அவனை செழிப்பாக்கினார். ஒரு நகரத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவருக்கு பல தொழிற்சாலைகள், கல்வி ஸ்தாபனங்கள் உண்டு. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சோப்பை தயாரித்து அவர் விற்பனை செய்து வந்தார். அவருடைய சோப்பை வாங்க வேண்டுமானால் 15 நாட்களுக்கு முன்பதாகவே முழு பணத்தையும் செலுத்தி ஆர்டர் செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த சோப்புக்கு அத்தனை வரவேற்பு. அவர் ஒரு போதகரை சந்தித்தார். அவரிடம் கூறினார், நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தேன். மாலை 5 மணிக்கு வேலை முடித்து வீட்டிற்கு வந்தவுடன் நானும் என் மனைவியும் சேர்ந்து சோப்பு தயாரித்து அதை நான் ஒரு வேனில் ஏற்றி கடை கடையாய் சென்று அவர்களிடம் கெஞ்சி கேட்டு போட்டுவிட்டு வருவேன். இரவு 12 மணிக்கு வீட்டிற்கு வரும்பொழுது என் சரீரம் முழுவதும் பயங்கரமாக வலிக்கும். என்னால் தூங்கவே முடியாது. ஆனால் பக்தியுள்ள என் மனைவியோ நான் படும் வேதனையை பார்த்து, தேவனே எங்கள் எல்லையை பெரிதாக்கும் என்று தினமும் புலம்பி அழுவாள். தேவன் அவளுடைய வேண்டுதலை கேட்டார். இப்பொழுது பல மடங்கா எங்கள் எல்லையை பெரிதாக்கியுள்ளார் என்று சாட்சி கூறினார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட நான் ஒரு சிறிய
புதிய வீட்டில் வசிக்கிறேன். எனக்கு மிகவும் சொற்ப வருமானம்தான் வருகிறது. நான் சாதாரண வேலைதான் செய்கிறேன் என்று மனவேதனையோடு சொல்லுகிறீர்களோ? கவலைப்படாதிருங்கள். யாபேசை போல தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்கள் எல்லையை ஆசிர்வதித்து பெரிதாக்குவார். சிறிய காரியங்களில் திருப்தி அடைந்து ஆண்டவரிடத்தில் கேட்பதை நிறுத்திவிடாமல் ஆண்டவரிடமிருந்து மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை எதிர்பாருங்கள். நீங்கள் கேட்பவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று மனப்பூர்வமாய் விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின் எல்லையை பெரிதாக்குங்கள். நிச்சயமாகவே நீங்கள் கேட்பவைகளை தேவன் உங்களுக்கு அருளிச் செய்வார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் எல்லையெங்கும் அவருக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. நமக்காக எதையும் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. உலகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேசங்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றன. இன்றைக்கு உங்களுக்காக அவர் மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் உங்களை வெறுமனே நிலைப்படுத்த மட்டும் விரும்பவில்லை. நீங்கள் அவரை விசுவாசிப்பதால், அவருக்கு கீழ்ப்படிவதால், அவருடைய நாமத்தை சுமப்பதால் உங்களை மகா உயரங்களுக்கு உயர்த்த கனப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். உங்கள் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் என் எல்லைகளை விஸ்தாரமாக்க வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வாக்குதத்தத்தை உரிமையாக்கி ஜெபிக்கிறேன். உமது வாக்கின்படியே என்னை ஆசிர்வதித்தருளும். தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடி காத்தருளும். என்னை கேளும், அப்பொழுது பூமியின் எல்லைகளை எனக்கு உரிமையாக தருவேன் என்று வாக்கு அருளினீரே. என் வேலையின் வியாபாரத்தின் எல்லையை விரிவாக்கும். என் ஜெபத்தின்படியே எனக்கு செய்வீர் என்று உம்மை நான் விசுவாசிக்கிறேன். தேசங்களை எனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்கிற உம்முடைய வல்லமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சில வேளைகளில் நான் எது வசதியாக இருக்கிறதோ அது போதும் என்று எண்ணி விடுகிறேன். ஆனால் நீர் அதிகமானவற்றை எனக்காக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடங்களுக்கு என்னை உயர்த்தும். என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற இடத்தில் என்னை அமர்த்தும். நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர். எனக்காக என்னை கனப்படுத்த மகா உயரங்களுக்கு உயர்த்த பெரிதான திட்டங்கள் உம்மிடம் உண்டு என்று நம்புகிறேன். விசுவாசித்து நடப்பதற்கு, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு, தைரியமாக உம்முடைய நாமத்தை எடுத்து செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னில் உம்முடைய மகிமை காணப்படட்டும். உம்முடைய நோக்கம் என் வாழ்வில் பரிபூரணமாக நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.